நம்ம எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா நம்மள 90% பேர் ஒரு பெரிய தப்ப திரும்ப திரும்ப பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சா போதும், நீங்க ஏஐயே பார்க்குற விதமே டோட்டலா மாறிடும். வாங்க, அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பிரவுசர்ல எத்தனை ஏஐ டேப் ஓப்பனா இருக்கு? ChatGPT ஒண்ணுல, ஜெமினி இன்னொன்னுல, Claude வேற ஒரு டேப்ல, இப்படி மாத்தி மாத்தி ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். கரெக்ட்டா? இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு பதிலுக்காக பல இடங்கள்ல போய் தேடுற மாதிரி இருக்கு. இதுதான் இதுதான் நம்ம பண்ற அந்த முக்கியமான தப்பு. ஒரு நல்ல பதில் கிடைச்சிடாதான்னு எதிர்பார்த்து ஒரே கேள்விய காப்பி பண்ணி ஒவ்வொரு ஏஐலயும் போய் பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய டைம் வேஸ்ட். சரி, இப்படி தனித்தனியா பல ஏஐகளை யூஸ் பண்றதால என்னதான் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்மளோட நேரம் பயங்கரமா வீணாகுது. ரெண்டாவது, ஒரே ஏஐ சொன்ன நல்ல பாயிண்ட்ட நம்ம டக்குன்னு மறந்துடுறோம். கடைசில எந்த பதில நம்புறது, எது பெஸ்ட்னு ஒரு தெளிவே இல்லாம ஒரே குழப்பத்துல நிப்போம். ஓகே, இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் i2.ai. இது ஒரு ஃப்ரீ டூல். இங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க கேள்வியை ஒரே ஒரு தடவை கேளுங்க, போதும். பல ஏஐ மாடல்ஸோட பதில்கள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உங்க கேள்விய ஒரு தடவை மட்டும் டைப் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அடுத்த சில செகண்ட்ஸ்லயே ChatGPT, ஜெமினி, Claude மாதிரியான பல ஏஐகள் அதுக்கு பதில் கொடுத்துடும். ஸ்டெப் 3, எல்லா பதில்களையும் ஒரே ஸ்கிரீன்ல சைட் பை சைட் வச்சு ரொம்ப ஈஸியா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். சரி, இத நம்ம நேரத்தை மிச்சப்படுத்துதுங்கிறது புரியுது. ஆனா அதோட பெனிஃபிட் அவ்வளவுதானா? நிச்சயமா இல்ல. இந்த சின்ன டூல் நம்ம வேலையை எப்படி ஸ்மார்ட்டா மாத்துதுன்னு ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் மூலமா இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல் நன்மை ரொம்பவே நேரடியானது. அதாவது திரும்ப திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ற அந்த போர் அடிக்கிற வேலைக்கு முழுசா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஒரே கேள்வி, ஆனா பல ஆங்கிள்ல பதில்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஷ்டமான டாபிக்க பத்தி ஒரு சம்மரி வேணும்னு வைங்கள, எந்த ஏஐ சிம்பிளா விளக்குதுன்னு உடனே பார்க்கலாம். இல்ல ஒரு கோடிங் பிரச்சனை இருக்குன்னா எந்த மாடல் பெஸ்டான சொல்யூஷன் கொடுக்குதுன்னு ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம வேலையை ஸ்பீடாக்குறது மட்டும் இல்ல, குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த டூலோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். இது நிஜமாவே பல ஏஐகளோட ஒரு குரூப் சாட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒவ்வொரு ஏஐயும் அதோட ஸ்டைல்ல பதில் சொல்லும். இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான நன்மைக்கு கூட்டிட்டு போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்டயே ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க நடக்குது. சில ஏஐகள் ஒரு அனலிஸ்ட் மாதிரி லாஜிக்கலா யோசிக்கும், சிலது ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி புதுசா ஐடியாஸ் கொடுக்கும். சோ உங்களுக்கு எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவும் ஒரே இடத்துல கிடைச்சிடுது. ஒரு யூடியூப் வீடியோக்கு ஐடியா வேணுமா? பல ஏஐகள் கிட்ட கேட்டா விதவிதமா ஐடியாஸ் கொட்டும். ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் இருக்கா? அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ பல ஆங்கிள்ல அலசி ஆராயலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரு பர்சனல் பிரெயின் ஸ்டார்மிங் டீம் மாதிரி. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். நம்பிக்கை, அதாவது கான்ஃபிடன்ஸ். ஒரு ஏஐ சொல்ற பதில்ல நமக்கு சில சமயம் டவுட் வரலாம். ஆனா பல ஏஐகள் ஒரே விஷயத்த உறுதியா சொல்லும்போது அந்த தகவல் மேல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்லையா? இந்த கம்பேரிசனை பாருங்களேன். ஒரே ஒரு பதில் கிடைக்கும்போது இது உண்மையா இருக்குமா, ஒருவேளை இது பயஸ்டா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா 3-4 ஏஐ மாடல்ஸ் ஒரே பதில கொடுக்கும்போது அது கிட்டப்பட்ட வெரிஃபை பண்ண ஒரு தகவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுதான் நிச்சயமற்ற தன்மையிலிருந்து நம்மள நம்பிக்கைக்கு கூட்டிட்டு போகுது. நமக்கு தெரியும், சில ஏஐகள் உண்மையா, அதாவது ஃபேக்ட்ஸை கரெக்டா சொல்லும். சில ஏஐகள் கிரியேட்டிவிட்டியில பயங்கரமா இருக்கும். இந்த டூல் என்ன பண்ணுதுன்னா, இந்த 2 வகையான ஏஐகளையும் ஒன்னா சேர்த்து நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசனைகளை உருவாக்குது. ஒரு புது ஸ்டார்ட் அப் ஐடியா வேணுமா? இல்ல உங்க வேலையை இன்னும் எஃபிஷியன்டா செய்ய புது வழிகள் தேடுறீங்களா? வழக்கமான பதில்களை தாண்டி ஒரு இன்னோவேட்டிவான தீர்வு வேணும்னு நினைக்கிற எல்லா இடத்துலயும் இது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் ஃபைனலி, 5வது, இதுதான் ரொம்ப முக்கியமான நன்மை. எல்லா தகவல்களும் எல்லா பெர்ஸ்பெக்டிவும் ஒரே இடத்துல சைட் பை சைடு இருக்கும்போது ஒரு முடிவை எடுக்கிறது எவ்ளோ ஈஸியாகும்னு யோசிச்சு பாருங்க. குழப்பம் குறையும், ஸ்ட்ரெஸ் இல்லாம ரொம்ப தெளிவான ஸ்மார்ட்டான முடிவுகளை நம்மள எடுக்க முடியும். ஒரு டூர் போறதுக்கு 2 இடங்கள்ல எது பெஸ்ட்னு கம்பேர் பண்ணலாம். ஒரு வேலை மாறும்போது அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அலசி ஆராயலாம். ஏன், நீங்க எழுதின 2-3 டிராஃப்ட்ல எது பெஸ்ட்னு முடிவு செய்யக்கூட இதை யூஸ் பண்ணலாம். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு. உங்க நேரத்தை மிச்சப்படுத்துது, உங்களை ஸ்மார்ட்டா முடிவெடுக்க வைக்குது. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான டூலோட விலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0. ஆமா, நீங்க கேட்டது சரிதான்.
இது கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீ டூல். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் ஒரு டூல் மட்டும் கிடையாது. இது உங்களுடைய ஒரு புது ஏஐ சூப்பர் பவர். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சத்தையும் இப்போ ஒரே இடத்துல பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரே ஒரு டூலால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? உங்க டைம் சேவ் ஆகுது, பதில்கள் மேல நம்பிக்கை அதிகமாகுது, புதுமையான யோசனைகள் கிடைக்குது, தெளிவான முடிவுகள் எடுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு ஏஐல கிடைக்காத சில இன்சைட்ஸ கூட நீங்க இதுல கண்டுபிடிக்க முடியும். இந்த டாபிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். ஒருவேளை எதிர்காலத்தோட பெஸ்டான ஏஐ என்பது ஒரே ஒரு சூப்பர் மாடலா இல்லாம இந்த மாதிரி பல ஏஐகள் சேர்ந்த ஒரு டீமா, ஒரு கலெக்டிவா இருந்தா எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.